ثم إلى وجهنا الرحمن الشيخ سليمان بن معاذ رمضان ثم إلى وجهنا مالك الرسول الشيخ صدقة الله القائد يوم كان ثم إلى وجهنا شمس أنفسهم رمضان ثم إلى الله أشياخنا أنفسهم رضوان الله تعالى عليهم أجمعين اللهم يا ربي ثم عظام وشرفا وتقديما وتقديما اللهم اغفر لنا من ذنوبنا وتغفرنا من ذنوبنا انجزنا من نظرهم وسلمان للامرين ونغفر قلوبنا بأنوارهم يا رب العالمين ثم يا رب من لنا اجمعين اللهم ارحمنا وارحمنا وتجعل الله من سيئات وغرضهما وذنوبهم وجمع ما بيننا وبينهم في جنات النعيم اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمم نياتنا تقبل دعانا اللهم اقض حوائجنا يا قاضي الحاجات اللهم اشف امراضنا يا شافي الامراض برحمتك يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمنا كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين آمين 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 بفضلك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه محمد صلى الله على محمد يا رب صل عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو
بعبادة ربه أحدا صدق الله العظيم. السلام عليكم. கரெக்டாக எனக்கு இடங்களாக இருக்கும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து விஷயம் பற்றினா ஆமாம் ஃபோட்டோலாம் வந்து வைக்கக்கூடாது. இதில் மைக்கு வாங்கிட்டு சட்டம் வச்சுருவாங்க. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ورضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أدبوا أولادكم على 3 خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن. صدق رسول الله صلى الله عليه وسلم. விழுகின்ற பொழுதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸிலே வீற்றிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
வாழும் காலமெல்லாம் வல்ல நாயனுக்கு நன்றியுள்ள அடியர்களாகவும் வாழும் காலமெல்லாம் வல்லல் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னத்தை வழிமுறையை வாழ்க்கையில் எடுத்து நடப்பவர்களாகவும் வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகளை விட்டும் ஆஃபியத்தான நல் வாழ்வு வாழ்வவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. சங்கையானவர்களே, நம்மளுடைய பாட்டனார் மாதிகர் ரசூல் சதகத்துல்லா அப்பாவினுடைய உருஸ் முபாரக்கான 2வது நாளில் வித்ரியாவில் நபி நேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பா அவர்கள் எப்படி நேசம் கொண்டிருந்தார்கள், நம்மை எப்படி நேசம் கொள்ள சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிறிது நேரம் உரையாற்றி விடைபெறுகிறேன். கண்ணியமானவர்களே, ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரதுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒவ்வொரு மனிதரும் ஹுப்புல் இன்சானி முஃப்தரதுன், ஒவ்வொரு மனிதர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, அவர்களின் மீது அன்பை பொழிவது, அவர்களை நாம் முஹப்பத்து கொள்வது ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கட்டாய கடமை. முஃப்தரதுன் ஃபர்து என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை தான் அப்பா அவர்களும் அவர்களுடைய வித்ரியாவினுடைய அந்த முதல் அடியிலே கொண்டு வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, அவர்களை நேசிப்பது தலையாய கடமையாகும், ஃபர்லாகும் என்பதை சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதால் நாம் பெறுகின்ற சிறப்பையும் நாம் இம்மையிலேயும் மறுமையிலும் பெறுகின்ற அந்த அந்தஸ்தையும் அப்பா அவர்கள் இப்படி சொல்லித் தருவார்கள். மினல் ஹுப்பி ஃபீ கல்பி ஸரஅது புஸூரஹு. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டுள்ள காதல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் வைத்த அந்த நேசம் இருக்கின்றது. அந்த நேசத்தால் ஃபீ கல்பி ஸரஅது புஸூரஹு, என்னுடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசம் என்ற அந்த காதல் என்ற அந்த பயிரை நான் விதையிட்டேன். காதல் என்ற விதை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய ஒவ்வொரு செயல்பாடுகளும், எந்த வழியை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்களோ, எதை தடுத்தார்களோ அதை எடுத்து நடப்பதும், எதை தவிர்க்க சொன்னார்களோ அதை தவிர்த்து நடப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய வழிமுறை. இதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி நாயகத்தினுடைய நேசத்தை அப்பா அவர்கள் தன்னுடைய கல்வியிலே அவர்கள் காதல் என்ற அந்த வித்தை, அந்த நேசம் என்ற வித்தை அவர்கள் ஆழமாக அவர்கள் பதிந்தார்கள். ஃபீ கல்வி, என்னுடைய கல்வியிலே நாயகத்தினுடைய நேசத்தை நான் பதிந்தேன். வ அஸ்காஹு ரப்பி வாபிலம் வ ஹசூரஹு, எனது இறைவன் நான் பயிரிட்ட அந்த பயிருக்கு கனமான மலையை கொண்டு அவன் பாசனம் செய்தான். அப்படி என்றால் நாயகத்தினுடைய நேசத்தை நான் என்னுடைய கல்வியிலே நான் ஆழமாக பதித்து வைத்தேன். அல்லாஹ் அதை எனற்றை தான் ஸ்தரப்படுத்தினான். அவர்களுடைய சுன்னாவை நடப்பதற்கு, எடுத்து நடப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக நாயகத்தினுடைய ஒவ்வொரு செயலையும் நான் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான், பேர் உதவி செய்தான் என்பதை இப்படி நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே அந்த பயிரினுடைய முளையை அல்லாஹ் வெளிப்படச் செய்து அதற்கு அந்த தண்டையும் அந்த செடியினுடைய அந்த அடிப்பகுதியையும் அல்லாஹ் பலப்படுத்தினான். அதாவது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை என்னுடைய கல்விலே நான் ஸ்திரப்படுத்தினேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அதை அவர்களுடைய ஆயுள் முழுக்க, அப்பாவினுடைய வாழ்க்கை முழுக்க அந்த சுன்னத்தை அவர்கள் ஹயாத்தாக்கி நாயகத்தினுடைய நேசத்தை அவர்கள் ஸ்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள் என்பதை அந்த பயிரை மலையை கொண்டு அதை ஸ்திரப்படுத்தினான். அவர்களுடைய அந்த செடியை, காதல் என்ற அந்த வித்தை, அந்த செடியை அல்லாஹ் தடிமப்படுத்தினான் என்பதாக சொல்கின்றார்கள். கடைசியாக ஹராமுல் லதி ஐஷ ஹத்தா உசூரஹு, மாநபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தரிசனத்தை நான் அவர்களை அடையும் வரை வாழ்வினுடைய சுயபோக இன்பங்கள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் நான் ஹராமாக்கி கொண்டேன். எப்பொழுது நாயகத்தினுடைய நேசத்தை, நாயகத்தினுடைய சுன்னாவை என்னுடைய கல்வியிலே நான் ஆழமாக பதிய வைத்தனோ அப்பொழுதே அந்த துனியாவினுடைய மோகங்கள், துனியாவினுடைய ஆசபாசங்கள் அத்தனையையும் எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டேன் என்பதாக இந்த கன்னியிலே அப்பா அவர்கள் சொல்கின்றார்கள். அருமையானவர்களே, இதைதான் அல்லாஹ் இப்படி திருமறையிலே கூறுகின்றான். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள். குல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்களும், வ அப்னாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், வ இக்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களும், அம்பால் நிக்தரஃப்துமுஹா நீங்கள் திரட்டிய வாழ்க்கை முழுக்க சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கின்ற உங்களுடைய செல்வங்களும், நீங்கள் திரட்டி வைத்திருக்கின்ற இந்த செல்வங்களும், வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயந்து அஞ்சுகின்ற அந்த வியாபாரமும், கொடுக்கல் வாங்கல்களும், எந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கின்றீர்களோ, சேஃப்டி பண்ணி வைத்திருக்கின்றீர்களோ, இதை விடவும், ஓ மசாக்கின்னு தரலவனாக நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளை விடவும், பார்த்து பார்த்து கட்டிய மாட மாளிகைகளை விடவும், இதையெல்லாம் விடவும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே ஜிஹாது செய்வதை விட இவையெல்லாம் உங்களுக்கு மனதிலே நீங்கள் பிரியப்படுபவர்களாக இருந்தால், இதையெல்லாம் நீங்கள் நேசம் கொள்பவர்களாக இருந்தால், எதை மேற்சொன்ன குடும்பத்தார்கள் அத்துணையையும், நாம் கட்டிய வீடுகளையும், நாம் சேமித்து வைத்திருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் நாம் பிரியப்படுபவர்களாக இருந்தால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள், அல்லாஹ்வினுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து கூறுகின்றான். அப்போ துனியாவை விடவும், சொந்த பந்தங்களை விடவும், மாட மாளிகைகளை விடவும், நாம் சம்பாதித்த செல்வங்களை விடவும் முக்கியத்துவம் கொடுப்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய நேசத்திற்கு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புபவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் நேசம் கொள்பவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றும் பொழுது ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றும் பொழுது, என்னுடைய சுன்னாவை நீங்கள் எடுத்து நடக்கும் பொழுது, என்னை நீங்கள் நேசம் கொள்ளும் பொழுது, யுஹிப்புகுமுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய நேசம் உங்களுக்கு கிடைத்துவிடும். கிடைத்தது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாகவும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். இன்னொரு இடங்களிலே அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய உயிரை விடவும், தன்னுடைய நஃப்ஸை விடவும், தன்னை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றமானவர்கள் என்பதையும் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறுகின்றான். நம்மெல்லாம் தெரிந்த செய்திதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய குடும்பத்தார்களை விட நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி,
உங்களுடைய ஈமான் முக்கம்மலாக முழுமை பெறவில்லை என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி மக்களை விட, என்னுடைய வீடு வாசல்களை விட, என்னுடைய தோட்டத்துறவுகளை விட நான் உங்களை நேசிக்கின்றேன் என்பதாக சொல்லும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இப்பொழுதும் உங்களுடைய ஈமான் முழுமை பெறவில்லை. யா ரசூலல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை விட, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசம் கொள்கின்றேன். சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக எடுத்து நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அவருடைய ஹயாத்துடைய காலம் வரைக்கும் அந்த சுன்னாவை, அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படி உமர் நாயகம் சொல்லும் பொழுது, என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகிவிடுகின்றது என்பதாக ஹாத்தமு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். ஒரு மனிதர் முழுமையான ஈமான் கொள்ள முடியாது தன்னுடைய மனைவி மக்களை விடவும், தன்னுடைய பிள்ளைகளை விடவும், ஏனைய மனிதர்களை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ளாதவரை, அவர்களுக்கு முக்கியத்துவம் அவர்களை முதன்மைப்படுத்தாதவரை உங்களுடைய ஈமான் முக்கம்மலாக முழுமை பெறாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரஜுலன் சஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், ஓ மதஸ்ஸா, கியாமத்து நாள் எப்பொழுது வரும், கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று நாயகத்திடத்திலே கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓ மாதா அழத்தலாகா, அதற்கென்று என்னை தயாரித்து வைத்திருக்கின்றீர்கள், கியாமத்து நாள் வருவது ஹக், உண்மை, கியாமத்து நாள் வரும், அதற்கென்று நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், லா ஷையுன் இல்லா லா ஷையின் அன்னி உஹிப்பு லில்லாஹி வ ரசூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பு என்னிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வை நான் நேசிக்கின்றேன், அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிக்கின்றேன். பெரிய அளவில் என்னிடத்திலே எந்த அமல்களும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரையும் நான் இஹ்லாஸான முறையிலே நான் நேசிக்கின்றேன். அதை தவிர என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்லியது உண்மையாக இருந்தால், நீங்கள் யாரை நேசம் கொண்டீர்களோ அவர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபமா ஃபரஹ்னா பிஷையின் ஃபரஹ்னா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன பொழுது அன்றைய பொழுது நாங்கள் சந்தோஷமாக ஆனது போல வேறு எந்த நாளும் நாங்கள் சந்தோஷமாக இல்லை. நாங்கள் மகிழ்ச்சியிலே நாங்கள் அந்த நாள் எங்களுக்கு ஒரு ஈதாக அமைந்தது. ஏனென்றால் எங்களுடைய நேசம், எங்களுடைய பாசம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றது எங்களிடத்திலே ஊடுருவி எங்களுடைய இரத்தத்தோடு கலந்திருந்தது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டுள்ள அந்த நேசம் உண்மையானதாக இருந்ததனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யாரை யார் நேசிக்கின்றாரோ அவர் அவருடன் இருப்பார் என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்தது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கள் முடித்தும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தியக் நாயகம் அவர்களையும் நேசிக்கின்றேன், அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உமர் நாயகம் அவர்களையும் நான் நேசிக்கின்றேன். இந்த நேசிப்பது அல்லாஹ் ஒருவன் சாட்சி, அவனுக்கு தெரியும். இந்த நேசம் உண்மையானது. அவர்கள் அளவிற்கு என்னிடத்திலே அமல்கள் இல்லாவிட்டாலும், அவர்கள் அளவிற்கு என்னிடத்திலே நல்ல இபாதாத்துகள் இல்லாவிட்டாலும் இவர்களையெல்லாம் நான் நேசிக்கின்றேன், இவர்களோடு நாளைக்கு நான் சுவனத்திலே இருப்பேன் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சொல் எனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். சங்கையானவர்களே, ஒரு தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாயிலிலே வந்து இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு எப்பொழுது வருவார்கள் என்று காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது இந்த தோழரை பார்க்கின்றார். ஏன் தோழரே, இந்நேரத்திலே நீங்கள் ஏன் இங்கு இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ்,
நான் என் மனைவி மக்களை விட என் உயிரை விட நான் உங்களை நேசம் கொள்கின்றோம். உங்களை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று தோன்றுகின்றதோ உடனே நாங்கள் உங்களிடத்திலே வந்துகின்றோம். ஏதாவது எங்களுக்கு மார்க்கத்திலே சந்தேகம் இருந்தால், ஏதாவது கேட்க வேண்டும் என்று இருந்தால் உங்களிடத்திலே அணுகி நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் உங்களே கதி, அப்படியே வந்து உங்கள் வீட்டு வாசலிலே வந்து நாங்கள் இருந்து உங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் சில சமயங்களிலே நான் வீட்டிலே இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலை எனக்கு ஒரு கஷ்டத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்றது. அது ரொம்ப என்னை கவலையில் ஆழ்த்துகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னக மையத்தும் இன்னகும் மையத்தும், நாயகமே நீங்களும் மையத்து, ஒரு நாள் மரணிப்பீர்கள், அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள் என்று. எல்லோருக்கும் பிறப்பு என்று இருந்தால் அனைவருக்கும் மவுத்து என்று, மரணம் ஒன்று என்று இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மரணித்து விட்டால் நாங்கள் என்ன கதியாக ஆகுவோம்? யாரை போய் பார்ப்போம்? யாரை நாங்கள் சந்திப்போம்? நாளை மறுமையிலே நீங்கள் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் நீங்கள் இருப்பீர்கள். எங்களுடைய நிலை நாங்கள் கீழ்மட்டத்திலே இருப்போமே, உங்களை பார்க்காமல் நாங்கள் போய்விடுவோமோ என்ற அந்த ஆழ்ந்த கஷ்டம், ஆழ்ந்த துக்கம் என்னை வாட்டி விதைக்குகின்றது. எனக்கு இருக்க முடியவில்லை வீட்டிலே, யார சொல்லதா. அதனால் தான் நான் ஓடோடி வந்து உங்களுடைய வீட்டிலே, உங்கள் வீட்டு வழியிலே நான் இன்று இதை தெரியப்படுத்தலாம் என்று வந்திருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். உமை யுதில்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் உண்மையிலே நேசித்து அவர்களை பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹ் சொன்ன சொல்லை அடிப்பிசகாமல் யார் அவருடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கின்றாரோ, அவர் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் சாலிஹீன்களுடன் சித்தீகீன்களுடன் நாளை சுவனத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள், அவர்களோடு இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை கேட்டு அவர்கள் சந்தோஷமாக வீடு திரும்பினார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா புனைய, எனது மகனே இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய லைஸ ஃபீ கல்பிக கிஷுன், நீங்கள் காலையும் மாலையிலும் நீங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்தால், காலையிலேயும் மாலையிலேயும் நீங்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்திலே இயன்றவரை யாரின் மீதும் நீங்கள் எந்த காழ்ப்புணர்ச்சியும் நீங்கள் கொள்ளாதீர்கள். காழ்ப்புணர்ச்சி பெறாமல் பொறாமைப்படாமல் இருப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை பெறுவதற்கு இதுவும் ஒரு வழி. எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்கின்றார்கள், யா புனைய, எனது அருமை மகனே, எனது மகனே, நீங்கள் சக்தி பெற்றால் காலையிலேயும் மாலையிலேயும் எந்த மனிதரை கொண்டும் காழ்ப்புணர்ச்சி பெறாமல் நீங்கள் இருங்கள். சொல்லிவிட்டு சும்ம காலலி யா புனைய, பின்பு சொன்னார்கள், வதாலிக்க மின் சுன்னதி, இப்படி நீங்கள் இருப்பது எனது வழிமுறை, இதுதான் என்னுடைய சுன்னத்து என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒமன் அஹ்யா சுன்னதி, என்னுடைய வழிமுறையை யார் ஹயாத்தாக்குவாரோ, என்னுடைய சுன்னாவை யார் ஹயாத்தாக்குவாரோ, எடுத்து நடப்பாரோ, ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தவராவார், என்னுடைய நேசத்தை பெற்றவராவார். என்னுடைய நேசத்தை யார் பெற்று இருக்கின்றாரோ, வமன் அஹப்பனி, என்னுடைய நேசத்தை யார் பெற்றவராக துனியாவிலே வாழ்கின்றாரோ, கான மஅய ஃபில் ஜன்னா, அவர் சுவனத்திலே என்னோடு இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்து செய்தார்கள். அல்லாஹ் நம்மளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு தோழர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு தோழர் வருவார், அவர் சுவனவாதி என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், யார் வர்றான்னு பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபி தோழர் வருகின்றார்.
வந்து அவங்க செருப்பை கலட்டினாங்க, பள்ளியில் போனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க, அதோடு போயிட்டாங்க. மறுநாளும் இதே ஒரு நிகழ்வு. மறுநாளும் சஹாபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு தோழர் வருவார், அவர் சுவர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நேற்று ஆஸிப் இப்னு அவர் வந்தார், இன்னைக்கு யார் வர்றான்னு பார்க்கலாம்டா. அதே நபர் தான் வந்தார், அம்ர் இப்னு ஆஸ் தான் வந்தார். 3வது நாளும் இதே நிகழ்விலே அதே நபர் வந்தார். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயினால் சுவனவாதி என்று இவரை சொல்லியிருக்கின்றார்களே என்றால் அப்படி என்ன இவர் இபாதத்து செய்தார் என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று அவரை சந்தித்து அவர்களுடைய வீட்டிலே சென்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னிடத்திலே சுவனம் செல்லறவர்களுக்கு எந்த இபாதத்தும் என்னிடத்திலே இல்லை. என்றாலும் நான் யாரை பற்றியும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கொள்வது கிடையாது, யாரை பற்றி எந்த தவறான எண்ணமும் வைத்தது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு. எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்களோ, எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து நடக்கின்றேன். எதை ஏவினார்களோ அதை நான் எடுத்து நடக்கின்றேன். எனக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு நான் போதுமாக்கி கொண்டேன். அதை பார்த்து அவருக்கு அதிகமாகிடுச்சு, இதுவருக்கு கூடிடுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் என்னிடத்திலே உதித்தது இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த செயல் தான் நான் சுவனவாதி என்று பெருமானாரினுடைய அந்த வாயினால் சொல்ல வைத்திருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் விளங்க முடிகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் முஸ்தம்சிகு பி சுன்னதி இன்த ஃபசாதி உம்மதி. காலம் கெட்டுவிட்ட இந்த கடைசி காலத்திலே என்னுடைய உம்மத்தினுடைய இந்த கடைசி காலத்தில் என்னுடைய சுன்னாவிற்கு யார் ஹயாத்து கொடுப்பாரோ, உயிர் கொடுப்பாரோ, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை எடுத்து யார் நடப்பாரோ, கடைசி காலத்தில் இப்போ நிறைய சுன்னத்துண்டாலே அலர்ஜி ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் ஃபர்து தொழுது முடிஞ்ச உடனேயே வெளியே போயிடுறோம். போய் ஏதோ ஒரு சாதிக்க போகிற வேலைகளும் இல்லை, இங்கேருந்து வெளியாகி வாசலில் உட்காந்து பேசுகிறது. என்ன பேச போகிறோம்? நன்மையான காரியங்கள் பேச போகிறதில்ல. ஃபர்தான தொழுகையை தொழுகிறோம். சலாம் கொடுத்த 2வது சலாம் கொடுத்தப்பமே சஃபை தாண்டி எந்திரிச்சு போகிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். எப்பொழுது ஒரு அடியார் பள்ளியிலே நுழைந்து இகாமத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கின்றாரோ, அவர் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கின்றாரோ, அந்த நபருக்கென்று ஒரு வானவர் அமைக்கப்படுகின்றார். அந்த வானவர் அவருடைய தேவைக்காக, இம்மை மறுமைக்காக அந்த நபருக்காக ஒரு வானவர் துஆ செய்திருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய துஆவை விட ஒரு வானவர் நமக்காக செய்யக்கூடிய துஆ உடனே அங்கீகரிக்கப்படும், அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்போ தொழுகை முடிந்து எல்லா தஸ்பீஹாத்து திக்ர் துஆ எல்லாம் முடிஞ்சு சுன்னத்தை எல்லாம் தொழுது விட்டு போனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குன மாதிரி இருக்கும். ஏதோ ஃபர்து முடிஞ்சிச்சு, ஓடி போய் வீட்டில் தொழுதுட்டு நேராக போய் யாரிடையும் பேசாமல் வீட்டில் தொழுதுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமை. அப்படி செஞ்சாலும் பரவாயில்லை, இங்கேருந்து வெளியாகி ஏதாவது ஒரு படியில் உட்காந்து பேசியிருக்கிறது. என்ன பேச போகிறோம்? ஃபசாது பேச போகிறோம். அப்போ தொழுகையெல்லாம் நன்மையெல்லாம் நம்ம பள்ளியில் சம்பாதித்து வெளியே அப்படியே அவுத்து விட்டு போகிறது. இதுதான் இப்படிப்பட்ட இந்த காலத்திலே யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்றாரோ, யார் என்னுடைய சுன்னத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றாரோ அவருக்கு 100 ஷஹீதுனுடைய நற்கூலியை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே என்றால், ஒரு ஷஹீதுனுடைய சவாபே பெரிய நன்மை, எண்ணில் அடங்காதது. அப்போ ஒரு 100 ஷஹீதுனுடைய சவாபை ஒரு சுன்னாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே என்றால், அப்படிப்பட்ட இந்த கடுமையான இந்த காலத்திலே சோதனை நிறைந்த கடைசி காலம் ஆகிர் ஜமான், திரும்பும் திசையெல்லாம் ஷைத்தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே நாயகத்தினுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கும் பொழுது நாயகத்தினுடைய நேசத்தை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பது நமக்கு தெளிவாக ஆகின்றது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆரம்பத்திலே ஓதிய அந்த ஹதீஸிலே, ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாயகத்தினுடைய நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய அவுலாதுகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாயகத்தினுடைய நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களினுடைய நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அடுத்ததாக தான் திலாவத்தில் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்கள் என்று 3வதாக குர்ஆன் ஓத கற்றுச் சொன்னார்கள். குர்ஆன் கற்றுக்கொண்டிருக்கின்ற அருமையான மாணவர்களே, நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல்
இல்மு எது தெரியுமா? ஹுப்புன் நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயரை கேட்டு யார் ஒருவர் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று மிம்பரிலே ஏறும் பொழுது துஆ செய்ய ஜிப்ரீல் ஆமீன் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அப்போது ஜிப்ரீல் துஆ செய்து பெருமானார் ஆமீன் சொல்லியிருக்கின்றார்களே என்றால் இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தது. என்றாவது எப்படியாவது என்னுடைய உம்மத்திலே எல்லா மக்களும் சுவனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணம் ஹரீஸ் அவங்க பேராசை பிடிச்சி, என்னுடைய உம்மத்தில் யாரும் கீழே வாங்கி போயிடக்கூடாது, யாரும் நரகத்தினுடைய வாடையை கூட அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது, அத்துணை பேரும் அவர்கள் சுவனத்தை அடைய வேண்டும் என்று பல கட்டங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக அவர்கள் பாடுபட்டிருக்கின்றார்கள். அழகான நிறைய வழிமுறைகளை நமக்கு ஈஸியான இலகுவான வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் தான் அதிலே அசட்டையாகவும் பொடுபோக்காகவும் இருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றிலிருந்து நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலையும் நாயகத்தினுடைய சுன்னாவையும் நாம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசத்தை நாம் பெறுவோம் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம்மளுடைய நாயகத்தினுடைய நேசத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அருமையானவர்களே, அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எந்த செயலையும் நான் செய்யாமல் விட்டதே இல்லை. ஏனென்றால் நபி அவர்கள் செய்தவற்றில் எதையேனும் நான் விட்டுவிட்டால், சித்திக் நாயகம் சொல்கிறாங்க, எதையேனும் நான் விட்டுவிட்டால் நான் வழி தவறி விடுவேனோ என்று நான் பயப்படுகின்றேன். இப்படி சித்திக் நாயகம் சொல்லியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து முதல் ஹலீஃபா சித்திக் நாயகம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. சுவனத்தை கொண்டு சுபச்சோவனம் சொல்லப்பட்டவர்கள். அப்படி சொல்லப்பட்ட அந்த சித்திக் நாயகமே இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நாயகத்தினுடைய வழிமுறையை, அவர்களுடைய சுன்னா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல் இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்ட பொழுது முத்தமிட்ட பிறகு சொன்னார்கள், இன்னி லா அஅலமு அன்னக ஹஜ்ருன், நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன். இன்னி அஅலமு அன்னக ஹஜ்ருன், நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன். லா ததுர்ரு வலா தன்ஃபஉ, உன்னால் எந்த பலனையும் தர முடியாது, உன்னால் எந்த இடரையும் தர முடியாது. நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன். என்றாலும் லவ்லா அன்னி ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பலுக, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் மா கப்பல் தொகை, உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். என் பெருமானார் உன்னை முத்தமிட்டார்கள், எனவே நான் முத்தமிடுகின்றேன் என்று அந்த ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அவர்களை பார்த்து அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தும் மூலமாக நாயகம் செய்தார்கள், நான் செய்தேன், இல்லை என்றால் உன்னை நான் ஏறிட்டு பார்த்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்களே என்றால் அந்த உமர் நாயகத்தினுடைய நேசம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல் உஸ்மான் ரலியல்லாஹு, மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன் மக்காவாசிகளிடம் தூதராக சென்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் மக்காவாசிகளிடத்திலே அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு மக்காவாசியினுடைய தலைவர்களிடத்திலே தூதராக செல்கின்றார்கள். அப்போ அங்கே உள்ள அந்த சிப்பாய்கள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பணியாட்கள் தலைவரை அரசரை சந்திக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆடையை கரண்டைக்காலுக்கு கீழாக இழுத்து செல்ல வேண்டும், காலை ஃபுல்லாக மறைச்சிருக்கணும், இப்படி மறைத்து சென்றால் தான் அரசரை சந்திக்க முடியும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தடை போடுகின்றார்கள். அப்படி தடை போடும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனது தோழர் எங்கள் நாயகம் எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள், இப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அணிந்தார்கள், அவர்களுக்கு மாற்றமாக அவர்களுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக ஒரு காலம் இதை நான் செய்ய மாட்டேன் என்று அந்த தூதுக்கூடத்திடத்திலே மறுத்தார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ் வாயிலாக நமக்கு தெரிகின்றது.
அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் அத்துணை சஹாபாக்களும் பெருமானாருடைய நேசத்தை அவர்களுடைய மனதிலே பதித்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக எடுத்து ஒரு சுண்ணாவை கூட விடாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்ததினால்தான் அல்லாஹும் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அதே போல ஈரானை வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த அரசனிடம் பேச்சுவார்த்தைக்காக செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த அரசர் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விருந்தளிக்கின்றான். அப்படி சாப்பிடும் பொழுது அரசரோடு இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்து கையில் இருக்கக்கூடிய அந்த உணவு கொஞ்சம் சிதறி கீழே விழுந்துடுது. விழுந்த உணவை எடுத்து சுத்தம் பண்ணி பிஸ்மில்லா என்று சாப்பிடுகின்றார்கள். இப்படி செய்யக்கூடிய இந்த செயலை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் பார்த்து முகம் சுளிக்கின்றார். என்னது, அரசருக்கு முன்னிலையிலே இருந்து இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை, ஒரு அசுத்தமான ஒரு செயலை செய்கிறாரு, கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிட்றாரு, இவரா அரசருக்கு முன்னிலையிலே இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மாதிரியான முகம் சுளிப்புக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதித்த வார்த்தை, அத்துருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயி ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட முடியுமா? இந்த மடையர்களுக்காக என்னுடைய நாயகத்தினுடைய சுன்னாவை நான் விட்டுவிட முடியுமா என்று அந்த இடத்திலே உதித்தார்களே என்றால் அவர்களுடைய அந்த நாயகத்தினுடைய நேசம் அவர்களிடத்திலே எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நாம் முழுமையாக நேசித்து, அப்பா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய கல்வியிலே நான் அவர்கள் ஆணித்தரமாக என்னுடைய கல்வியிலே நான் நாயகத்தினுடைய நேசத்தை நான் பதித்தேன். அதன் மூலம் மழையின் மூலமாக அந்த செடியை பருக்க செய்வது போல் அல்லாஹ் அந்ததுடைய சுபூத்தை, அந்த நேசத்தை அல்லாஹ் சிறப்படுத்தினான் என்னுடைய நோக்கம். என்னுடைய வாழ்விலே ஒரு காலம் நாயகத்தினுடைய சுன்னாவை, நாயகத்தினுடைய நேசத்தை நான் விட்டது கிடையாது. அப்படி நான் நாயகத்தை நாளை மறுமையிலேயும் இவ்வுலகிலேயும் நான் தரிசிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் அத்துணையும் எனக்கு ஹராமாக்கப்பட்டது என்று தனக்கு ஹராமாக்கி கொண்ட அப்பா அவர்கள் அடுத்த அடியிலே அவர்கள் சொல்கின்றார்கள், முரப்பிலனா வாலிதுல்லம் யுரப்பிஹி. பாச நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்களே, பாசநபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அத்துணை வேரையும் பராமரிப்பவர்கள். இந்த துனியாவிலே மட்டுமல்ல, நாளை ஆகிரத்திலேயும் நாளை மஹ்ஷரிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் யா நஃப்சி என்று இருக்கக்கூடிய அந்த வேளையிலே யா உம்மத்தி என்று உம்மத்தின் மீது அருள்மழை பொழிந்து உம்மத்தி பக்கம் நேசத்தை செலுத்துபவர்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி அப்பா சொல்லும் பொழுது அன்னார்கள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பராமரிப்பது போல் நமது தந்தை கூட நம்மளை பராமரித்திருக்க மாட்டார்கள். முரப்பிலனா மா வாலிதுல்லம் யுரப்பிஹி, நம்முடைய தந்தை கூட இப்படி நம்மை பராமரித்திருக்க மாட்டார். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளை பக்குவப்படுத்தி நாம் அனைவரும் நாம் சுவனம் போக வேண்டும் என்று அவ்வளவு நமக்கு சிரமப்பட்டு நம்மளுக்கு மார்க்கத்தை தந்திருக்கின்றார்கள், சுன்னாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல அடுத்த அடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சிகிச்சையின் மூலமாக இதய நோய்களையும் அத்துணை நோய்களையும் துண்டித்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டித்து, அவர்கள் ஒரு ஷாஃபியாக, அவர்கள் ஒரு டாக்டராக, அவர் ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்பதையும் அப்பா அவர்கள் சொல்லுவார்கள். உகது களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் இடத்திலே எந்த ஆயுதமும் தாக்காமல் அவர்களிடத்திலே முழுமையாக நின்று நாயகத்தை பாதுகாத்தவர்கள். ஒரு கட்டத்திலே அந்த கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அம்பு எய்து அவர்களுடைய அந்த கண் என்ன செய்து அப்படியே விழுந்து தொங்குது. அப்படியே விழுந்து தொங்குது. உடனிருந்த தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், அதை கட் பண்ணி எடுத்துருவோம்,
ரொம்ப சிரமப்படுறீங்களே, வலியால் துடிக்கிறீர்கள், இதை எடுத்துருவோன்னு சொன்ன பொழுது, இல்லை இல்லை, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் சென்று முறையிடுவோம் என்று அந்த கண்ணோடு அப்படியே வர்றாங்க பெருமானாரிடத்திலே. பெருமானார் அந்த வந்த கோலத்தை பார்த்து அவர்களுடைய முபாரக்கான அந்த கரத்தை கொண்டு கண்ணை எடுத்து அப்படியே வச்சு அவர்களுடைய உமிழ்நீரை தொட்டு அப்படியே தடவி விட்டார்கள். கண்ணு இருப்பதை விட அழகான முறையில் ஏற்கனவே இருந்த பார்வையை விட அவர்களுக்கு ஒளிமயமான பார்வை கிடைத்தது என்று அவர்களுடைய ஹதீஸ் வாயில்களில் அவர்களுடைய சரித்திரம் நமக்கு சொல்கின்றது. அவர்கள் ஹயாத் இருக்கின்றவரை, மரணிக்கின்றவரை அந்த கண்ணினுடைய பார்வை மங்கவில்லை என்று தப்சீரிலேயும் எழுதுவார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசத்தை ஒவ்வொரு சஹாபியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே, கல்வியிலே, அவர்களுடைய செயல்பாடுகளிலே எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்து நடந்தார்கள். அதை தான் ஒவ்வொரு அடியிலேயும் அப்பா அவர்களும் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருவார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை, நாம் சுன்னாவை, ஒவ்வொரு இதையும் நாம் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் எடுத்து நடக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நிச்சயமாக பெறுவோம். முன்னால் சொன்னதை போல ஃபகத் அஹப்பனி, என்னுடைய நேசத்தை பெற்றவர், வமன அஹப்பனி, என்னுடைய நேசத்தை பெற்றவர் என்னோடும் சுவனத்திலே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அந்த சுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் அந்த தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை முழுமையாக கடைபிடித்து அவர்களுடைய சுன்னாவை முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையிலே எடுத்து நாம் நடந்து நம்மளுடைய கடைசி கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவாறும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான ஸலவாத்து ஓதியும் அல்லாஹ் நம்மளுடைய ரூஹை கைப்பற்றி நல்லோர்களுடன் சாலிஹீன்களோடும் சேர்ந்து குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பிலே, அவர்களுடைய அன்பிலே இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் அனைவர்களையும் இந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நேசம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லியல அவ்வளோ வரும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين
يا رسول رحمة رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் ஒளிந்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனின் பேரருளும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அளப்பெரும் நேசமும் நல்லோர்களின் துஆ பரக்கத்தும் நம் யாவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இப்புனிதமான மன்றில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வித்ரியா ஷரீஃபில் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதான ஈமான். அருமையானவர்களே, பொதுவாக அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதான ஈமானை பற்றி ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலும் அந்த ஈமான் ஏற்றத்தாழ்வோடு இருக்கும், தஃபாவுத்துடன் இருக்கும். அதன் அடிப்படையில் ஷைഖுனா சதகத்துல்லாஹில் காதிரில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வித்ரியா ஷரீஃபில் தங்களின் நேசத்தை வெளிப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்னவர்களின் பெருமானாரின் மீது உண்டான ஈமானை நம்மால் விளங்க முடியும். அருமையானவர்களே, சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இயற்றிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றை பார்க்கின்ற பொழுதிலும் அதில் ஏதோ சாதாரண ஒரு வார்த்தையாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது. நாம் ஒரு சிறிய அடியை மாத்திரம் முன்வைத்து அதில் ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்று நாம் ஆலோசிக்கின்ற பொழுது, ஆய்வு செய்கின்ற பொழுது, வலிமார்களினுடைய வார்த்தைகள் நமக்கு அப்பா அவர்கள் அன்னலம்பெருமானாரை மீது கொண்டுள்ள அந்த ஈமான், அந்த காதல் எப்பேற்பட்டது என்பதை நம்மால் உணர முடியும். அருமையானவர்களே, ஒரு இடத்தில் கற்றுத்தருவார்கள், அன்னனி நிச்சயமாக நான் பிக தாஹிலுன் உங்களை கொண்டே நுழைவேன், ரியாத ஜினான் சுவனம் என்றும் பூஞ்சோலையில் உங்களை கொண்டே நான் நுழைவேன் என்பதாக அப்பா அவர்கள் ஒரு வரியில் நமக்கு சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் கூறுவோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தை கொண்டுதான் நாம் சுவனம் நுழைவோம் என்று நாம் கூறுவோம். எப்படி தெரியுமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சதா நேரமும் உலகம் சம்பந்தப்பட்ட, உலகத்தில் உள்ள கஷ்டங்கள், நெருக்கடிகள், உலகத்தினுடைய தேவைகளில் நாம் அதிகமான நேரங்களை செலவழித்ததற்கு பிறகு கிடைக்கின்ற சொற்பமான நேரங்களில் மாத்திரம் நாம் அல்லாஹ்விற்கு வணக்கம் செய்யக்கூடியவர்களாகவும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னத்தான காரியங்களில் ஈடுபடுபவர்களாகவும் நாம் இருந்துவிட்டு வேண்டுமானாலும் நாம் கூறுவோம். ஏன்? மிக சொற்பமான நேரங்கள் ஒவ்வொரு தினமும் அல்லாஹ் ரசூலுடன் நம்முடைய கல்வை நாம் ஈடுபடுத்திவிட்டு உலகம் சார்ந்த அந்த விஷயங்களோடு அதிக நேரத்தை நாம் செலவழித்துவிட்டு நாம் கூறுவோம், பெருமானாரினுடைய ஷஃபாத்தை கொண்டுதான், உண்மையும் அதுதான், சத்தியமும் அதுதான், அவர்களினுடைய ஷஃபாத்தை கொண்டுதான் ஒரு மூமின் நாளை ஜெயம் பெற முடியும் என்று நம்முடைய பலகீனத்தை முன்னிறுத்தி நாம் கூறிவிடுவோம். அருமையானவர்களே, நமக்கெல்லாம் உலகத்தினுடைய ஒரு நியதி தெரியும். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதர், ஒரு தொழிலாளி என்று எடுத்துக்கொள்வோம், அவர் தன்னுடைய அந்த தொழிலில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை எப்படி கூறுவார் தெரியுமா? சொற்பமான பணத்தை இந்த தொழிலை எனக்கு தந்த முதலாளிக்கு நன்றி கூறுவார். தொழிலை தந்த முதலாளிக்கு நன்றி கூறுவார். அதுதான் நியாயமும் கூட, அப்படிதானே? அந்த முதலாளி வேலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தொழிலாளியால் அந்த பணத்தை ஈட்டிருக்க முடியுமா? ஆனால் அந்த முதலாளி இருக்கின்றார் அல்லவா, பரம்பரை சொத்துக்காரர், அவர் தன்னுடைய அந்த கோடிக்கணக்கான சொத்திற்கு பிற மக்களை அவர் காரணம் காட்டுவாரா? தன்னுடைய குடும்பம் என்பது தன்னோடு சார்ந்தது, அதே பெருமிதத்துடன் கூறுவார். ஆனால் ஒரு தொழிலாளி தன்னுடைய இயலாமையை கூறுவதை போன்று ஒரு கோடீஸ்வரர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு பிற மக்களை முன்வைப்பாரா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். இது உலகத்தினுடைய ஒரு நியதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் ஒன்றுமில்லாத ஒரு முஃமின்,
தன்னிடத்தில் பாவங்கள் அதிகமான ஒரு மூமின், அமல்கள் குறைவான ஒரு மூமின் கூறிவிடலாம். எப்படி? பெருமானாரை கொண்டுதான் நான் சுவனம் செல்வேன், வேறு வழி இல்லை என்று கூறிவிடலாம். ஆனால் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும், தங்களுடைய ஒவ்வொரு நொடிகளும் சரி, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரசூலினுடைய பாதையில் பயணித்த ஒரு மனிதர் தன்னை பலகீனமாக கருதி, தன்னை ஒன்றுமில்லாதவராக கருதி அவர்கள் பெருமானாரை முன்னிறுத்தி கூறுகின்றார் என்று சொன்னால் அது ஆன்மீகத்தின் உச்சநிலை என்பதாக நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷரியத்தினுடைய புலி என்பதாக ஆன்மீக பெருமக்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். அதோடு மாத்திரமல்ல, தரீகத், ஹகீகத், மாரிஃபத் போன்ற ஆன்மீகத்தில் முத்தெடுத்தவர்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தங்களின் ஒவ்வொரு சதா நேரத்தையும் அல்லாஹ் ரசூலிற்காக செலவிட்ட ஷேகுனா சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வித்ரா ஷரீஃபில் ஒரே ஒரு வரியில் நமக்கு கற்றுத்தருவார்கள். அன்னனி பிக தாஹிலுன், நிச்சயமாக நான் உங்களை கொண்டே நுழைவேன், ரியால் ஜினான், சுவனம் என்னும் பூஞ்சோலையில் உங்களை கொண்டே நான் நுழைவேன் என்று கூறுகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, அப்பா அவர்கள் இந்த வரியில் கூறிய இந்த வார்த்தையின் சாரம்சம் என்ன, அதனுடைய அகமியமான உணர்வுகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் பல வழிமார்களினுடைய வார்த்தைகளை முன்னெடுக்கின்ற பொழுதுதான் இந்த வார்த்தையின் ஆழம் என்ன என்பது நமக்கு விளங்க வரும். அருமையானவர்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு மூமின்களும் 3 விதமான அந்தஸ்தில் இருப்பார்கள், 3 விதமான நிலையில் இருப்பார்கள். மூமின்கள், காஃபிர்கள், கிறிஸ்தவர்கள், அதுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு கேள்வியே கிடையாது. அவர்கள் செல்லும் இடம் என்னவென்று நாம் அறிந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, மூமின்கள் 3 நிலைகளில் இருப்பார்கள். ஒன்று அஸ்ஹாபு ஷிமால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இடது கரத்தில் பட்டோலைகள் வழங்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வை இறைவனாகவும், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இம்திசாலுல் அவாமிரி வஜித்தினாபுன் நவாஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஏவினார்களோ அதை எடுத்து நடப்பதிலும், எதை தடுத்தார்களோ அதை தவிர்த்து நடப்பதிலும் முறையற்று நடந்திருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையை முறைகேடாக பயன்படுத்தி இருப்பார்கள். இப்பேற்பட்ட மக்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இடது கரத்தில் அவர்களின் பட்டோலை வழங்கப்படும். சொல்லித் தருவார்கள், யார் ஒருவரினுடைய கரத்தில் தங்களின் பட்டோலை இடது கரத்தில் வழங்கப்படுமோ அவர்கள் சிறிது காலங்கள் தாங்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகின்ற வரையிலும் அவர்கள் நரகத்திலிருந்து பிறகு சுவனத்திற்கு வருவார்கள் என்பதாக கற்றுத்தரப்படும். இரண்டாவது நிலையில் உள்ள மக்கள் நாளை மறுமையில் அஸ்ஹாபுல் யமீன், தங்கள் வலது கரத்தில் பட்டோலைகளை வழங்கப்பட்டவர்கள். இவர்கள் யார் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மாத்திரம் இலாகாக, இறைவனாக ஏற்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் தூதராக எடுத்ததோடு மாத்திரம் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் ஏவினார்களோ, எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை முயன்ற அளவிற்கு செய்து செயல்படாத விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் தௌபா செய்தவர்களாக, ஷரியத்தினுடைய காரியத்தில் முயன்ற அளவிற்கு தங்களின் பாதையை சரியாக அமைத்து கொண்டவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களுக்கு அந்த மக்களினுடைய பட்டோலைகளை வலது கரத்தில் வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்தில் வழங்கியதோடு மாத்திரமில்லாமல் இந்த மக்களுக்கு நாளை மறுமையில் சுவனம் என்பதை பரிசாக வழங்குவான். அருமையானவர்களே, இந்த அஸ்ஹாபுல் யமீன் என்ற மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான முதல் காரணம் என்ன தெரியுமா? பெருமானாரினுடைய கண்ணியத்தை விளங்கினார்கள், பெருமானாருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை விளங்கினார்கள். பெருமானார் ஒரு வார்த்தையை கூறுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்தார்கள். எனவே பெருமானாரினுடைய வார்த்தைகளை எல்லாம் தங்களின் வாழ்க்கையாக சிறிது சிறிதாக சின்னம் சின்னமாக சீரமைத்து கொண்டார்கள் அல்லவா? அந்த ஈமான் தான் அவர்களை சுவனத்திற்கு நுழைய செய்தது. அருமையானவர்களே, மூன்றாவதான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அஸ்ஹாபுல் முகர்ரபீன். குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும்,
நெருக்கமாக்கி வைக்கப்பட்டவர்கள், நெருக்கமானவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற மாட்டான், நெருக்கமாக்கி வைக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யக்தஸ்ஸு பி ரஹ்மத்திஹி மன் யஷா, தான் நாடிய சில மக்களுக்கு தான் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு குறிப்பாக்கி இருக்கின்றார் என்பதாக நாம் விளங்குகின்றோம் அல்லவா? அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்திற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை காசாக குறிப்பாக ஆக்கினார்களோ அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தம் பக்கம் நெருக்கினான். அந்த மக்கள் நெருக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் அஸ்ஹாபுல் முகர்ரபீன். இவர்கள்தான் இறைநேசர்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், ஔத்தாதுகள், அபுதால்கள் என்பதாக பட்டியல்கள் நீளும். அருமையானவர்களே, நம்முடைய பாதையை நாம் ஏதோ ஷரியத்தில் மாத்திரம் நாம் சீராக அமைத்து கொண்டு சுவனத்தை மாத்திரம் பெற்றுவிடலாம், சுவனம்தான் நம்முடைய இலக்கு என்று இருந்தோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாளை சுவனத்தில் இருப்பவர்களுக்கும் கூட ஒரு கை சேதம் ஏற்படுமாம். என்ன கை சேதம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கற்றுத்தருவான், லில்லதீன அஹ்ஸனு, இஹ்சானோடு வாழ்ந்த சில மக்களுக்கு உண்டு அல் ஹுஸ்னா வ ஜியாதா, சுவனம் உண்டு கூட ஜியாதா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான். ஜியாதா என்பதற்கு தஃப்சீரில் நாம் விளக்கம் காண்கின்ற பொழுது லிகாஉல்லாஹ் என்பதாக கற்றுத்தருவார்கள். நாளை மறுமையில் இந்த உலகத்தில் யார் ஒருவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வழியில் உபகாரம் இஹ்சானோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்களுக்கு சுவனமும் உண்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய லிகா எனும் தரிசனமும் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான் அல்லவா? இந்த மக்கள் தான் அஸ்ஹாபுல் முகர்ரபீன்கள், இறைநேச பெருமக்கள். அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் தங்களுடைய வாழ்க்கைகளை அதிகமாக அமைத்து வாழ்ந்தவர்கள். அருமையானவர்களே, சுவனத்தை மாத்திரம் நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவர்கள், அது மிகப்பெரிய வெற்றி. நரகத்திற்கு முன்னால் சுவனம் என்பது மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் அவனுடைய கருணையை கொண்டு நிறைவாக தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, சுவனவாசிகள் மற்றொரு உயர்ந்த சுவனவாசிகளை பற்றி மிகுந்த கைசேதத்தில் இருப்பார்களாம். ஏன் தெரியுமா? அந்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய லிகா தரிசனத்தை பார்த்து சுவைத்து கொண்டிருப்பார்கள், இன்பகரத்தில் இருப்பார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள், சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இன்பத்தை விடவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அந்த தரிசனத்தை காட்டுவான் அல்லவா? அதற்கு முன்னால் சுவனத்தில் உள்ள ஒட்டுமொத்த இன்பங்களும் துச்சமானதாக இருக்கும் என்பதாக கற்றுத்தருவார்கள் அல்லவா? இதன் அடிப்படையில் சாதாரண சுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களை பற்றி கை சேதப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்பேற்பட்ட உன்னதமான இறைநேச பெருமக்கள் தான் அஸ்ஹாபுல் முகர்ரபீன் என்பதாக நமக்கு கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, இந்த அஸ்ஹாபுல் முகர்ரபீன்கள் தாங்கள் எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் கூட, எத்தகைய உன்னத பாதையில் இருந்தாலும் கூட தங்களை மிக பலகீனவர்களாகவே கருதி கொள்வார்கள். தாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அவைகளை அவர்கள் துச்சமாக கருதுவார்கள். அதன் அடிப்படையில் தான் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், நான் நிச்சயமாக சுவனத்தில் உங்களை கொண்டே நுழைவேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக கற்றுத்தருவார்கள் அல்லவா? அதனுடைய ஆழமான கருத்தை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, ஹதரத் ஷேகுனா சூஃபி ஹதரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காயல்பட்டினம் சூஃபி மன்சிலை நிறுவும் பொழுது இதயத்தை திறக்கும் வழி என்ற தலைப்பில் மக்கள் மத்தியில் பிரசங்கம் செய்வார்கள். அதில் பல விஷயங்களை கொண்டு வரும் பொழுது 2 உன்னதமான விஷயத்தை நமக்கு கற்றுத்தருவார்கள். பெருமானாரை பற்றிய 2 ஹதீஸுகள் நமக்கும் அந்த ஹதீஸிற்கும் மத்தியில் எந்த அளவிற்கு தொடர்பு இருக்க வேண்டும், நம்முடைய ஈமான் அந்த ஹதீஸில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி தருவார்கள். அதில் ஒன்று, அன மின் நூரில்லா, நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்தும் உண்டானவன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தொடர்ச்சியாக கூறுவார்கள், வக்குல்லு ஷைஇன், எல்லா வஸ்துக்களும் மின் நூரி, என்னுடைய ஒளியினால் உண்டானவை. நான் அல்லாஹ்வினுடைய நூறிலிருந்து உண்டானவன். ஒட்டுமொத்த வஸ்துக்களும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வஸ்துக்களும் என்னுடைய நூறிலிருந்து உண்டானவை என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி இந்த ஹதீஸை கூறிவிட்டு மற்றொரு ஹதீஸையும் சூஃபி ஹதரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள்,
ஒல்லாஹு முஅத்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடியவன், அனல் காசிம், நான் தான் அவைகளை பங்கு வைக்கக்கூடியவன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை முன்வைப்பார்கள். முன்வைத்து விட்டு விளக்கம் கூறுவார்கள். என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த படைப்புகளும் என்னுடைய நூறிலிருந்து தான் இந்த உலகத்திற்கு வந்தது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்புகளும் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் என்னுடைய பங்கை கொண்டு தான் அது இந்த உலகத்தில் நிலை பெறும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை சூஃபி ஹஜ்ரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கி பெருமானாரினுடைய சூஃபியாக்களுக்கு மத்தியில் உண்டான அந்த ஈமானின் அகமியத்தை நமக்கு விளக்குவார்கள். என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அல்லது ஏதோ ஒரு படைப்பு, ஒரு மனிதன் அல்லது ஏதோ ஒரு படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவானாலும் சரி, உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 தன்மைகள் அதற்கு வேண்டும். ஒன்று உஜூத், உள்ளமை, இருப்பு, அது இருக்க வேண்டும். இருப்பதோடு மாத்திரமில்லாமல் அது நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் கியாம் என்று சொல்வார்கள். அது நிலை பெற வேண்டும் என்று சொன்னாலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடை அளித்தாலே தவிர எந்த ஒரு படைப்பும் உலகத்தில் உஜூத் என்ற இருக்கவும் முடியாது, கியாம் என்ற நிலை பெறவும் முடியாது. அப்படியானால் ஒரு படைப்பு அது மனிதனாலும் சரி, எந்த ஹயவான்களாக இருந்தாலும் சரி, எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்து நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை அளித்தாலே தவிர எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? நாம் அமல்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு யாருடைய கொடை இருந்தால் நாம் அமல் செய்ய முடியும். எனவே தான் அப்பா அவர்கள் கூறினார்கள், அன்னனி, நிச்சயமாக நான் பிகதாகிலுன், உங்களை கொண்டு ரியாலல் ஜினான், சுவனம் என்னும் பூஞ்சோலியின் நுழைவேன் என்பதாக கூறுகின்றார்கள். அருமையானவர்களே, சூஃபி ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக கற்றுத்தருவார்கள். ஒரு படைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அது நிலை பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய பங்கீட்டின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எதுவானாலும் நிலை பெற முடியும் என்று சொல்லிவிட்டு, ஒரு படைப்பிற்கு ரிஸ்க் வேண்டுமானால் அந்த ரிஸ்க், அந்த படைப்பு தன்னுடைய பாஷையில் அண்ணலம் பெருமானாரிடத்தில் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்ன தெரியுமா? எனக்கு ரிஸ்க் வேண்டும். நாம் விளங்கி இருக்கின்றோம், ரிஸ்க் என்று சொன்னால் உணவு மாத்திரம் அல்ல, ரிஸ்க் என்று சொன்னால் வாழ்வாதாரம். ஒரு படைப்பு அது எதுவானாலும் சரியே, அது வாழ்வதற்கு தேவையான எல்லா உபகரணங்களும், அது உதாரணமாக சட்டையாக இருந்தாலும் சரி, கண்ணாடியாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் நமக்கு வாழ்வதற்கு தேவை என்று சொன்னால் அதற்கு பெயர் ரிஸ்க் என்பதாக இமாம் பெருமக்கள் தெளிவாக கற்றுத்தருவார்கள். எனவே ஒரு படைப்பிற்கு உலகத்தில் ரிஸ்க் வேண்டும் என்று சொன்னால் அது எதுவானாலும் சரி, அவைகள் அனைத்தையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான் பங்கிட்டு கொடுக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் கூறிய அந்த ஹதீஸை நமக்கு சூஃபி ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கி தருகின்ற பொழுது பெருமானாரின் மீது உண்டான ஈமான் நமக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அஸ்ஹாபுல் யமீன் என்ற ஆரம்பத்தில் கூறினோம் அல்லவா? நரகத்தை விட்டு தப்பித்து சுவனத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளக்கூடியவர்களுக்கு இது ஃபர்ல் அல்ல. ஆனாலும் தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்று தங்களுடைய தரஜாக்கள் நாளை மறுமையில் உன்னதத்தை அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மீக பாட்டையில் பயணிக்கக்கூடிய பெருமக்கள் நிச்சயமாக இது போன்ற ஈமானில் அவர்கள் தங்களுடைய ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இமாம் மாப்பிள்ளை லெப்பை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மகானியில் நமக்கு விளக்கம் தருவார்கள். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்த்தோம். அனமின் நூரில்லா, நான் அல்லாஹ்வினுடைய நூரிலிருந்து உண்டானவன். வ குல்லு ஷைஇம் மின் நூரி, எல்லா வஸ்துக்களும் என்னுடைய நூரிலிருந்தே உண்டானவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸிற்கு மகானி ஷரீஃபில் நாம் விளக்கம் காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் படைத்தான். சில விஷயங்களை ஆன்மீகத்தை பற்றி பேசும் பொழுது பெருமக்களாகிய சங்கைக்குரிய ஈமான் கொண்ட அனைத்து மக்களும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பதிவு செய்கின்றோம். உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரம் இருந்த நிலை.
விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல விளக்கத்தை நம் யாவர்களுக்கும் நிறைவாக அவனுடைய கருணையை கொண்டு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரம் இருந்த அந்த நிலை, ஒரு படைப்பும் இல்லாத நிலை, இதற்கு பெயர் அஹதியத் என்பதாக கற்றுத்தருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடுகின்றான், ஒட்டுமொத்த படைப்பையும் தன்னுடைய இல்மில் அறிவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்பையும் வெளிக்கொண்டு வர நாடுகின்றான். அப்படி நாடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தேர்வு செய்கின்றான் தெரியுமா? எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு முன்னால் நூரே முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரகாசமான நூரை ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்க நாடுகின்றான். பிறகு அந்த படைப்பிலிருந்து ஒட்டுமொத்த படைப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிக்கொண்டு வர நாடுகின்றான். இவைகள் அனைத்தும் மகானி ஷரீஃபில் விளக்கமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது நிலை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மட்டும் இருந்த நிலைக்கு பிறகு முதல் படைப்பாக ஒரு படைப்பை படைக்கின்றான். என்ன தெரியுமா? தன்னுடைய நூறிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நூரை படைக்கின்றான். இதைத்தான் ஹகீகத்தே முஹம்மதியா என்றெல்லாம் கூறுவார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பாட்டில் இருக்கக்கூடிய பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளையும் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. இந்த நிலையிலிருந்து ஒட்டுமொத்த படைப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹதியத் என்ற ஒரு மூன்றாவது நிலையில், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் மாத்திரம் இருந்தான், பிறகு பெருமானாரினுடைய நூரை மாத்திரம், வஹதத் என்ற இரண்டாவது நிலையில் பெருமானாரினுடைய நூரை மாத்திரம் படைத்தான். மூன்றாவது அந்த நிலையிலிருந்து வாஹிதியத் என்ற ஒவ்வொரு படைப்பாக எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்தே படைக்கின்றான். அதனை பற்றி மாப்பிள்ளை லெபி அலீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பட்டியலிடுவார்கள். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து உலுல் அஸ்மி என்ற ரசூல்மார்களிலும் ஒரு 6 ரசூல்மார்களை நாம் எல்லாம் தெரிந்திருப்போம், உறுதியானவர்கள் என்று. உலுல் அஸ்ம் அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து ஆரம்பத்தில் படைக்கின்றான். இரண்டாவதாக முர்சலீன்கள் ரசூல்மார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து படைக்கின்றான். மூன்றாவதாக அம்பியாக்கள் நபிமார்களை பெருமானாரினுடைய நூறிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியாக்குகிறான். நான்காவதாக குதுபுமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து வெளியாக்குகிறான். ஐந்தாவதாக அவுலியாக்கள் விலாயத்து பெற்ற இறைநேச பெருமக்களை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நூறிலிருந்து வெளியாக்குகிறான். ஆறாவதாக உலமாக்கள் ஆலிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து வெளியாக்குகிறான். இந்த இடத்தில் பொதுமக்களாகிய நாமும் பொதுமக்கள் தான். நகுவைகளையும் சர்ஃபுகளையும் ஏதோ 2 கிதாபுகளை பிரட்டிவிட்டதால் ஆலிம்கள் என்ற கோரிக்கைகள் எல்லாம் வந்துவிட முடியாது. அனைவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் பார்வைக்கு முன்னால் அனைவர்களும் தாலிபுல் இல்மு தான், இல்மை தேடக்கூடியவர்கள் தான். அருமையானவர்களே, ஆலிம் என்றால் யார் தெரியுமா? இப்போ சற்று ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு நெருக்கத்தில் தான் சனது வழங்கிய ஆலிம்கள் என்றெல்லாம் பிரபலியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னதெல்லாம் ஆலிம்கள் சனது பெற்றவர்கள் அல்ல, தக்வா உடையவர்களாகவும் இல்ம் முறையான ஞானம் ஹிக்மத்தை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அருமையானவர்களே, ஆலிம் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் கற்றுத்தருவான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை ஹஷியத்தோடு கண்ணியம் கலந்த அச்சத்தோடு யாரெல்லாம் இருப்பார்களோ, அச்சத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் அல் உலமா, அவர்கள்தான் உலமாக்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்தி காட்டுவான். யார் அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தோடு இருப்பார்களோ அவர்கள்தான் ஆலிம்கள். என்றாலும் இந்த உலகத்தில் ஒரு நிலாம், ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக வேண்டித்தான் நாம் சனது வழங்கி அவர்களின் மூலமாக சில மார்க்க தீர்ப்புகளை வழங்குகின்றார்கள். அருமையானவர்களே, பொதுமக்களாகிய நாம் அனைவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அந்த ஆலிம்களினுடைய அந்தஸ்து அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஹஷியத்துடையவர்களாக இருக்க வேண்டும், இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும், கண்ணியம் கலந்த அல்லாஹ்வின் மீதான அச்சத்தோடு இருப்பவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் அந்த பட்டியலில் வந்துவிடலாம். விஷயத்திற்கு நான் வருகின்றேன். ஆறாவதாக மாப்பிள்ளை லெபி அலீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பட்டியலிடுவார்கள் அல் உலமா, ஆலிம்கள் என்பதாக கற்றுத்தருவார்கள். ஏழாவதாக நல்ல அமல்கள் செய்த மூமீன்கள். ஏழாவதாக பாவியான மூமீன்கள். மன்னிக்கணும், ஏழாவதாக
நல்ல அமல்கள் செய்த ஆலிம்கள் மூமீன்கள், 8வதாக பாவியான மூமீன்கள். இப்படி 8 வரிசையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூறிலிருந்து படைத்ததற்கு பிறகு 9வதாக ஒரு வடிவமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றார். யார் தெரியுமா? காஃபிர்கள். காஃபிரானாலும் சரி பெருமானாரினுடைய அந்த நூறிலிருந்து தான் உண்டாக வேண்டும். அதைத்தான் சூஃபி ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா விலக்கி தந்தார்கள். உலகத்தில் உஜூத் என்ற இருக்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும், கியாம் என்ற நிலை பெற்றிருக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை அளித்தாலே தவிர யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. 9வதாக காஃபிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரினுடைய நூறிலிருந்து வடிவமைத்தான். 10வதாக கற்றுத்தருவார்கள் ஹயவானாத்துகள், மனிதர்கள் அல்லாத விலங்குகள், ஜீவராசிகள், இவைகள் அனைத்தும் அது எதுவானாலும் சரியே பெருமானாரினுடைய நூரை கொண்டே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். 11வதாக கற்றுத்தருவார்கள் நபாதாத்துகள், வளரக்கூடியவைகள். அப்படியானால் தாவரங்கள் இருக்கின்றது அல்லவா, அது வளரக்கூடியவைகள் தானே. இவைகள் எல்லாம் பெருமானாரினுடைய நூரை கொண்டே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். 12வதாக கற்றுத்தருவார்கள் ஜமாதாத்துகள், வளராதவைகள். அப்படியானால் கற்கரடுகள், கல், மண், மலைகள், இவைகள் போன்ற அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூறிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து 13வதாக துர்ரத்துல் பைலா, வெண் முத்து என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அதோடு நிறுத்திவிடாமல் ஏன் இவைகளை விளக்கமாக நாம் கூறுகின்றோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ அப்படி அல்ல, அன்னவர்களின் உன்னதத்தை விளங்காமல் ஒரு மனிதர் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெற முடியாது. அது எவ்வளவு பெரிய இறைநேச பெருமக்களாக இருந்தாலும் சரியே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த துர்ரத்துல் பைலா என்ற வெண்முத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13 வடிவமைப்புகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நூரை கொண்டு மீண்டும் வடிவமைப்பான். எப்படி தெரியுமா? அந்த துர்ரத்துல் பைலாவை பெருமானாரின் நூரை கொண்டு வடிவமைப்பான். முதலாவதாக அரிஷை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிவமைத்தான். 2வதாக குருசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிவமைத்தான். 3வதாக 7வது வானம், 4வதாக 6வது வானம், 5வது வானம், 6வதாக 4வது வானம், இப்படி பட்டியலிட்டு 9வது வடிவமைப்பில் முதல் வானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வடிவமைத்ததற்கு பிறகு 10வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை கொண்டே படைக்கின்றான். பிறகு நெருப்பை படைக்கின்றான். பிறகு 12வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்ணீரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை கொண்டே படைக்கின்றான். 13வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடிவமைத்ததுதான் மண். இந்த ஆலமுல் அருள், ஆலமுத் துன்யா, ஆலமுல் அஜிசாம், ஆலமு ஷஹாதா என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா. இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26வது வடிவமைப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை கொண்டே படைத்தான். எனவே அனைத்து படைப்புகளாக நாம் சரி எதுவாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நூரை கொண்டல்லாது உலகத்தில் வந்திருக்கவும் முடியாது, வந்து நிலை பெற்றிருக்கவும் முடியாது. எனவே தான் அப்பா சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஒரு வரியின் மூலமாக பல ஆன்மீக கருத்துக்களை ஆழமாக நமக்கு கற்றுத்தருவார்கள். ஏன் காரணம்? அப்பா அவர்கள் ஏதோ தங்களின் வாழ்க்கையில் சதா நேரமும் தங்களின் சுய தேவைகளுக்காக அலைந்ததற்கு பிறகு பெருமானாரை நாடியவர்கள் அல்ல. தங்களுடைய சதா நொடிகளையும் அல்லாஹ் ரசூலிற்காக செலவழித்து மார்க்கத்தினுடைய விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காக ஃபிக்ஹ் கலையானாலும் சரி, ஹதீஸ் கலையானாலும் சரி, கவிதை கோர்வையில் பெருமானாரின் மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, இவைகள் அனைத்தையும் மக்களிடத்தில் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சதா தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அப்பா அவர்கள் கூறிய வார்த்தை, உங்களை கொண்டு நான் சுவனம் நுழைவேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, இதனைத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருவார்கள். லை யதுகுல அஹதுகுமுல் ஜன்னா பிஅமலிஹி, உங்களில் ஒருவரும் சுவனம் நுழைந்து விட மாட்டீர்கள். பிஅமலிஹி, தங்களுடைய நன்மைகளை அமல்களை மாத்திரம் கொண்டு எந்த ஒரு மக்களும் சுவனம் நுழைந்து விட மாட்டீர்கள். சஹாபாக்கள் விளக்கம் பெறுவதற்காக அண்ணல் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள். காரணம், தங்களினுடைய அமல்கள் பலகீனமாக இருக்கக்கூடும்.
அதில் நிறை குறை இருக்கக்கூடும். ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் அமல் என்பது பரிசுத்தமானது. அது சிறிதளவும் பிசகுகள் இருக்காது என்பதை விளங்கிய சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் அமல்களை கொண்டு சுவனம் நுழைய மாட்டீர்களா என்பதாக பணிவோடு விளக்கத்தை பெற நாடுகின்ற பொழுது கால சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவார்கள், வலா அன, நானும் என்னுடைய அமல்களை கொண்டு மாத்திரம் சுவனம் நுழைந்து விட முடியாது. அப்படியானால் இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டே தவிர, தன்னுடைய ஃபضல் கருணையை கொண்டே தவிர நானும் சுவனம் நுழைந்து விட முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்தாலும் ஆன்மீக பெருமக்கள் சூஃபியாக்கள் நமக்கு கற்றுத்தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் என்ன தெரியுமா? வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலம்கள் அனைத்திற்கும். இமாம் ஜர்னூஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஅலீமுல் முத்தஅல்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள், உலகம் என்பது மொத்தம் 18,000 ஆலம்கள் இருக்கின்றது. அதில் ஒரு ஆலம்தான் அத்துன்யா, இந்த உலகம் என்பதாக கற்றுத்தருவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த 18,000 உலகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆலம் என்று கற்றுத்தரவில்லை, ஆலமீன் என்று கற்றுத்தருகின்றான். ஜம் ஆக பன்மையாக நமக்கு கற்றுத்தருகின்றான். ஒட்டுமொத்த அகிலங்களுக்கும் உங்களை நாம் ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை என்று சொன்னால், அருமையானவர்களே, ஒரு மனிதன் நாளை மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தான, ரஹ்மத்துல்லில் ஆலமீனான, சையதுல் முர்சலீனான, ஷஃபீஉல் முத்னிபீனான சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் முறையாக விளங்க வேண்டும். ஷரியத்தினுடைய பார்வையில் பெருமானாரை பற்றிய ஒரு அந்தஸ்தில் இருக்கும். தரீகத்தினுடைய பார்வையில் பெருமானாரின் பற்றிய ஈமான் ஒரு அந்தஸ்தில் இருக்கும். ஹகீகத்தினுடைய பார்வையில் நமக்கும் பெருமானாரினுடைய ஈமானுக்கும் மத்தியில் உண்டான அந்தஸ்து ஒரு நிலையில் இருக்கும். அதே போன்று மாரிஃபத்தினுடைய பார்வையில் நமக்கும் பெருமானாரை பற்றிய நாம் கொள்ள வேண்டிய ஈமானுக்கும் மத்தியில் உண்டான நிலை ஒரு அந்தஸ்தில் இருக்கும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் முறையாக விளங்கி விளக்கத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் யாவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. எப்பேற்பட்ட பெருமக்களை எல்லாம் நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த மகான்களின் பொருட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து நாளை மறுமையில் நல்லோர்களுடன் இருக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. நமக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சண்டை ஒற்றுமையின்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களைந்து முறையாக ஒற்றுமையோடு கண்ணியத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் யாவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக தந்தருள் புரிவானாக. நிதானமாக வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவர்களுக்கும் அவன் கருணையை கொண்டு தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் மஸ்ஜித் மீகாயில் இரட்டைக்குளத்து பள்ளியில் 4 ஒலிமார்களின் கந்தூரி வைபவம். ஷேக் சாலார் மலைக்கார் வலியுல்லா தாலான் அவர்கள், ஷேக் சுலைமான் வலியுல்லா ரலியுல்லா தாலான் அவர்கள், மாதி ரசூல் சாஹிபே வித்ரியா ஷேக் சஅதுல்லாப்பா வலியுல்லா தாலான் அவர்கள், ஷேக் சாம் சிஹாபுதீன் வலியுல்லா ரலியுல்லா தாலான் அவர்கள் ஆகிய 4 ஒலிமார்களின் கந்தூரி தின வைபவ சன்மார்க்க சொற்பொழிவின் 2ஆம் தினமான இன்று நம் மஸ்ஜித் மிகாயில் இமாம் மற்றும் மாதி ரசூல் ஹிஃப்லு மதரசாவின் முதல்வருமான அல்ஹாஃபில் எம் முகமது ஹசன் ஆலிம் ரஹீம் அவர்களாலும் மஸ்ஜிதுல் ஈமான் இமாம் மற்றும் மாதி ரசூல் ஹிஃப்லு மதரசாவின் பேராசிரியர் எஸ் முகமது ஜுல்ஃபிகார் ஆலிம் மஹல்ரி அவர்கள் ஆகிய 2 ஆலிம்களின் சொற்பொழிவு இத்திரியா கூறும் நபீநேசம் என்ற தலைப்பில் இனிதே நிறைவேற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபுவுக்கு பின் கத்முல் குர்ஆன் ஓதப்படும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கந்தூரி தினமான தொழுகைக்கு பிறகு மௌலூது ஷரீஃபும், மஹரிபுக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸும், இசாவுக்கு பிறகு
இன்ஷா அல்லாஹ் மௌலாஜ் ஏகே முகமது அஸ்வர் அலீம் அஸ்ரவி அவர்களால் சன்மார்க்க பயானம் நடைபெறும். அனைவர்களும் முற்கூட்டிய மஜ்லிஸுக்கு வந்து சிறப்பித்து நற்பயன் அடைய வேண்டுகிறோம். நேர்ச்சை உண்டியல் வைத்திருப்பவர்கள் உண்டியல் நேர்ச்சை பணத்தை கொடுத்து ரசீது பெற்றுக்கொண்டு தப்ரூக் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை அசர் 4:30 மணிக்கு முதல் உண்டியல் நேர்ச்சையும் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். آمين. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى حضرة روح سيدنا وشفيعنا وحبيبنا وهادينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا وارزق والدينا ولأساتذتنا ولمشايخنا ولأمة سيدنا محمد صلى الله عليه وسلم في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي القلوب محبته وفي المنام اليقظة رؤيته وفي الحياة اتباعه ظاهرة وباطنة برحمتك يا أرحم الراحمين. وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والصديقين والشهداء والصالحين وإلى أرواح أصحاب البدريين والأحديين والخندقيين والتبوكيين وسائر الصحابات الكرام رضوان الله تعالى عليهم أجمعين. وإلى أرواح جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا بعلومهم وبارك لنا ببركاتهم وأكرم لنا بكراماتهم ونبر قلوبنا بنور معرفتهم وامدد لنا بمددهم يا أرحم الراحمين. وإلى أرواح جميع المسلمين عامة اللهم اغفر لهم وارحمهم وآنس الله وحشتهم ونبر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز عنا سيئاتنا وسيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرنا وقبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. رب إني لما أنزلت إلي من خير فقير. صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. آمين بفضل رحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد